கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதுரை தொடர்கிறது. என்னையா யோசிக்கிறீங்க? சொல்லுங்க ஐயா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்றேம்மா. கொஞ்சம் குடும்ப பிரச்சனையில அவ பிரிஞ்சு கிடக்கா. அதே தன்னை பத்திர உண்மைகளை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கா. சொல்லுங்க ஐயா, நான் சொல்ல மாட்டேயா. அம்மா, என் பொண்ணு யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கா. நீ அவளோட தோழிங்கிறதுனால சொல்றேன். என் பொண்ணு மதுரை திருநகர்ல ஒரு காலேஜில் படிக்கிறா. அங்கேயே ஹாஸ்டல்ல தங்கிக்கிறா. அம்மா, நான் வரேம்மா. நன்றிமா. மாமா, எங்க ஓடுற? பேசாத. என்கிட்ட உண்மையை மறைச்சு விட்டால. ஏன் மாமா என்கிட்ட கூட உண்மையை சொல்ல நீ? இப்ப அந்த புள்ள வந்து கேட்டதுக்கு அப்புறம் உண்மையை சொல்ற நீ இல்ல? நல்லா இருக்கு மாமா. தொட்டு தாலி கட்டணும் கூட தெரியாம உன் பொண்ணை கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்க. ஏன் மாப்பிள்ள, நான் எதுக்கு என் பொண்ணை மறைச்சு வைக்கணும்? மீனாட்சி யாரு? உன் பொண்டாட்டியா? அவ போனதும் நான் எப்படி கஷ்டப்பட உனக்கு தெரியாதா? மாப்பிள்ள, அவ போனது எனக்கே தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல. காலேஜில் சேர்றதுக்கு அப்பா கையெழுத்து வேணும்னு கேட்டிருக்காங்க. அதான் போன் பண்ணி என்னை வர சொல்லிச்சு. ஏய் சரவணா, உங்க மாமா நல்ல ரீல விடுறாரா. அடிக்கடி உன்னை போல அவரு சிவாஜி படம் பாப்பாரு போல. டேய் இரா வண்டு. மாமா, நான் யாரு? நான் யாரு மாமா சொல்லு. யாரப்பா நீ? நீ யாருன்னு தெரியாமலையா அவர் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்துருப்பாரு? ஏய் உட்ரா, அடிக்கடி சரவணா இப்படி தாண்டா காமெடி அடிப்பான். ஏய், என் வேதனை உனக்கு காமெடியா இருக்கா? இந்த சரவணா, தப்பு பண்ணது உங்க மாமனும் உங்க மாமன் பொண்ணும். அவங்க மேல இருக்கிற கோவத்தை எங்க மேல காட்டாத. இலை வண்டு, சும்மாறா. என் மாப்பிள்ளை தூண்டி விட்டு இருக்கியா? ஒன்னா அவன் மேல என் மாமா கோவப்படுற? மீனாட்சி என்ன விட்டு என் ஆஸ்ல கொண்டு போய் சேர்த்த நீ? என் வேதனை உனக்கு தெரியும்ல. ஐயா, மீனாட்சி இல்லாம சரவணன் சரியா கூட சாப்பிடுறது இல்லையா? சொல்லு மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேனா சொல்லு மாமா. நான் மாத்திக்கிறேன் மாமா. அதுக்காக எங்க ரெண்டு பேரும் ஏன் மாமா பிரிச்சு வைக்கிற? நான் எதுக்கு மாப்பிள்ள உங்களை பிரிச்சு வைக்க போறேன்? உங்க ரெண்டு பேர் சந்தோஷம் தானே என்னோட சந்தோஷம். மீனாட்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. நானும் வீட்டுக்கு வர சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். வரவே மாட்டேன்னு சொல்லிருச்சு. என்னடா சரவணா, வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு? இனி எப்படிடா மீனாட்சியை பாக்குறது? இருடா, அதை கேட்கறதுக்கு என்ன சரவணா வந்திருக்கான்? மாமா, இப்ப மீனாட்சி என்ன சொல்லுது? மறுபடியும் அதே பல்லவி தாயா சொல்லுது. என்னன்னு? நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தான் வருவேன்னு. அப்போ அது வரைக்கும் காலேஜை விட்டா ஹாஸ்டல். ஓஹோ, அப்படின்னா காலேஜ்ல போய் பார்க்கலாம்ல? மாப்பிள, அங்க படிக்கிறவங்களை தவிர வெளியாடலாம் போக முடியாது. ஓஹோ, நாங்க வர மாட்டோம்னு அங்க போயிடுச்சா மீனாட்சி? மாப்பிள, என்ன யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிருச்சியா? நான் சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு. நான் அம்பிட்டேன். மாமா, நீ இப்படி சொன்னதே போதும். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா போயிட்டு வா. ஏய் மீனாட்சி, இங்க வா. ஏன் சும்மா உட்காந்துருக்க? வா விளையாடலாம். வேணாம். ஏய், இம்புட்டு தூரம் கூப்பிடுறல, வாடி விளையாடலாம். இல்ல பரவாயில்ல. நீ ஹாஸ்டலுக்கு போய் புடவைய மாத்திட்டு வந்துரு, நம்ம விளையாடலாம். ஆமா மீனாட்சி, புடவை கட்டிட்டு வந்திருக்கியே, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல, எதுக்கு கேக்குற? பார்த்தா அப்படியே ஒரு குடும்ப சித்திரம் மாதிரி இருக்க, அதான் கேட்டேன். இல்ல, புடவை கட்டினா நல்லா இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். புடவை கட்டுறது உனக்கு பிடிக்குமா, இல்ல யாராச்சும் புடவை கட்டினா பிடிக்கும்னு சொன்னாங்களா? ஏன் மீனாட்சி அப்படி பாக்குற? நாங்கெல்லாம் பாவாடை தாவணி போடும்போது நீ மட்டும் புடவை பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? மீனாட்சி யாரையோ லவ் பண்றான்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு புடவை கட்டுறது ரொம்ப பிடிக்கும். சும்மா சொல்லு மீனாட்சி, யாரையாவது காதலிக்கிறியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என்ன மீனாட்சி, இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புன்னு சொல்ல வரல, படிக்கிற வயசுல இதெல்லாம் நமக்கு தேவையா? மீனாட்சி, அதுக்காக யாராவது படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? வயசு பிள்ளைங்க அப்படி இப்படி தானே இருக்கும். இங்க பாரு மீனாட்சி, நான் கூட ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். யாரடி அவன்? என்கிட்ட சொல்லவே இல்ல. அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். யாரடி அவன்? அழகா இருப்பானா? ரொம்ப அழகா இருப்பான். கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுட்டு டாடா சுமோல சும்மா ஸ்டைலா வந்து இறங்குவான் பாரு, அப்படியே மதுரை அதிரும்ல.
பேர் என்னடி? அவன் பேரு ஏதோ செய்கைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. செய்கை சரவணனா? ஏய் ஆமாடி, எப்படி கரெக்டா சொல்ற? இல்ல, நாங்களும் தெற்கு வாசல்ல கொஞ்ச நாள் குடியிருந்திருக்கோம். அதான். அவன் உன்னை காதலிச்சானா? அவன் என்ன காதலிக்கல, நான் தான் காதலிச்சேன். நீ ஒன்னும் அவனை பண்ணலையே. எதுக்குடி இம்புட்டு கிராஸ் கேள்வி கேக்குற? இல்ல, சும்மாதான். ஒன்னும் பண்ணலடி, அவன் நிழல் கூட என் மேல பட்டிருக்காது. அப்படியா? நான் அவனை விட மாட்டேன்டி. என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் விட மாட்டேன். அவன் யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, என்னதான் பண்ணணும். இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல அவருக்கு. அவர் நடந்தா என்ன ஸ்டைலா இருக்கும் தெரியுமா? நிறுத்து, சும்மா அவனை பத்தியே பேசிட்டு இருக்காத. ஏய், இதேனடி இவ அவரை பத்தி பேசுனா இவளுக்கு இம்புட்டு கோவம் வருது. ஏய் வாங்கடி, நம்ம விளையாடலாம். சரவணா, உனக்கு அம்புட்டு பேர் இருக்காங்களா? இவன் என்னடானா உன் அழகை இம்புட்டு தூரம் வர்ணிக்கிறா? பேசிருக்கியான்னு கேட்டா உனக்கு எதுக்குன்னு என்னைய திட்டி அனுப்புறா. உன்னையா? சரவணா, நீ இன்னைக்கு தப்பிச்சிட்ட. மதுரை